Hey buddies, welcome to Python for Toddlers Advanced Series. So previous video நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா சூப்பர்ங்கற கான்செப்ட் வந்துட்டு மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்ல எப்படி வர்க் ஆகுதுங்கறத நாம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமா நாம வந்து பார்த்திருந்தோம். சோ previous வீடியோ பார்க்காம யாராவது ஸ்ட்ரைட்டா அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் நீங்க previous நம்ம போட்ட வீடியோ பார்த்துட்டு இப்போ பார்த்துட்டு இருக்க வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. சோ தட் நம்ம ஃபர்தரா பார்க்க போற கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்னும் ரொம்பவே கிளியராவும் டீடைல்டாவும் புரியும். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சூப்பர்ங்கற கான்செப்ட்டுக்கு ரியல் டைம்ல ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்க்க போறோம். சோ எப்படி ரியல் டைம்ல இந்த கீவேர்ட் வந்து நமக்கு வந்து எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்கிறத பார்க்க போறோம். ஓகே, ஜூபிட்டர் நோட்புக் ஓபன் பண்ணிக்கலாம். So first வந்துட்டு நம்ம types of inheritance பார்த்திருந்தோம். So single inheritance, multiple inheritance, multi-level inheritance, hybrid inheritance and hierarchical inheritance நம்ம வந்து பார்த்திருந்தோம். So முன்னாடி நம்ம பார்த்த வீடியோஸ்ல எல்லாம் single and multiple and multi-level inheritanceல எப்படி இந்த சூப்பர்ங்கற கீவேர்ட் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ங்கறத நாம சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் மூலமா நாம வந்துட்டு பார்த்திருந்தோம். So first நீங்க inheritanceனா என்னன்னு தெரியாம யாராவது இருக்கீங்க அப்படின்னா first நீங்க types of inheritanceனா என்னென்னங்கறத பாருங்க. அதுக்கு அப்புறமேட்டு இந்த சூப்பர்ங்கற கீவேர்ட் வந்துட்டு எப்படி அந்த டைப் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்ல வர்க் ஆகுதுங்கறத பார்த்துட்டு இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். சோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரியல் டைமா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து நாம இந்த சூப்பர்ங்கற கீவேர்ட் வந்து எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்குங்கறத பார்க்க போறோம். சோ இப்போ நம்மளோட டாஸ்க் என்ன அப்படின்னா நாம முன்னாடியே நம்ம போட்ட ப்ரோக்ராம் தான். நம்ம கிட்ட வந்துட்டு ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு. அந்த ரெக்டாங்கிளோட ஏரியா வந்து நாம வந்து கண்டுபிடிக்கணும். சோ ரெக்டாங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லென்த் இன்டு பிரெத். சோ நம்ம ரெக்டாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா L into B வந்து நம்ம வந்து பண்ணுவோம். சோ சே ஃபார் an example 2 4 அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா சோ 2 வந்துட்டு லென்த் 4 வந்துட்டு பிரெத் இருந்தது அப்படின்னா சோ இது ரெண்டையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணுவோம். சோ 4 2s are 8. சோ இந்த 8 தான் வந்துட்டு ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். சோ இதுவே அடுத்து நம்ம கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கியூப் இருக்கு. கியூபோட வால்யூம் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். சோ கியூபோட வால்யூம் வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா A கியூப் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி ஒரு கியூப் இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா சோ இதோட லென்த், இதோட பிரெத், அதுக்கப்புறமேட்டு இதோட ஹைட். சோ 3 அட்ரிபியூட்ஸ் நம்ம கிட்ட இருக்கும். சோ இந்த மூணுமே நம்ம வந்துட்டு மல்டிப்ளை பண்ணுவோம். சோ மல்டிப்ளை பண்ணி நம்மளுக்கு என்ன வேல்யூ வருதோ அதுதான் வந்துட்டு வால்யூம் ஆஃப் கியூப் அப்படின்னு நாம வந்து சொல்லுவோம். சோ இப்போ நம்மளோட டாஸ்க் என்ன அப்படின்னா சோ இந்த ரெக்டாங்கிளுக்கும் இந்த கியூபுக்கும் நாம வந்துட்டு வேல்யூ கொடுப்பாங்க. அதோட ஏரியா வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சோ அதை எப்படி நாம வந்துட்டு நார்மல் ப்ரோக்ராம்ல பண்றதுங்கிறத ஃபர்ஸ்ட் நாம வந்து பார்க்கலாம். ஓகே, என்னோட கோடிங் போட்டாச்சு. சோ போட்டுட்டு என்னோட கோடை நான் வந்துட்டு இப்போ ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது எனக்கு ரெக்டாங்கிளுக்கும் கியூபுக்கும் எனக்கு வந்து வேல்யூஸ் கரெக்டா வந்துருச்சு. சோ இப்போ என்ன பண்றோம்ங்கறத பார்க்கலாம். சோ கிளாஸ் ரெக்டாங்கிள் ஒன்னு கொடுத்திருக்கேன், கிளாஸ் கியூப் ஒன்னு நான் வந்து கொடுத்திருக்கேன். சோ நார்மலா நம்ம அப்படிதானே பண்ணுவோம். ரெக்டாங்கிளுக்கும் கியூபுக்கும் நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரெக்டாங்கிளுக்கு ஒரு கிளாஸ் எடுப்போம், கியூபுக்கு ஒரு கிளாஸ் எடுப்போம். ரெக்டாங்கிள் அதுக்கான ஃபார்முலாஸ் எழுதுவோம், கியூப்ல அதுக்கான ஃபார்முலாஸ் எழுதுவோம். அதுதான் இந்த இடத்துல பண்ணிருக்கேன். சோ ரெக்டாங்கிள் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த இடத்துல 2 அட்ரிபியூட் இருக்குங்கிறது நல்லாவே தெரியும். அதாவது 2 பாராமீட்டர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சோ இனிட் மெத்தட்ல என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா பை டிஃபால்ட் செல்ஃப் பாராமீட்டர் கொடுத்துட்டு லென்த் இன்டு பிரெத் அப்படின்னு நான் வந்துட்டு 2 பாராமீட்டர்ஸ் கொடுத்திருக்கேன். சோ லென்த்ல வாங்குற வேல்யூ வந்துட்டு செல்ஃப் டாட் லென்த்னு சேவ் பண்ண சொல்லியிருக்கேன். பிரெத்ல வாங்குற வேல்யூ செல்ஃப் டாட் பிரெத் அப்படின்னு சேவ் பண்ண சொல்லியிருக்கேன். பிரிண்ட்ல என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வாங்கின லென்த்தையும் பிரெத்தையும் நான் வந்துட்டு மல்டிப்ளை பண்ண சொல்லி இந்த இடத்துல சொல்றேன். அதுக்கப்புறம் கியூப்ல என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா init அப்படின்னு இன்னொரு மெத்தட் கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு 3 அட்ரிபியூட் தரேன். பிகாஸ் A கியூப் தான் நம்ம பண்ணணும். சோ நம்ம முன்னாடி இந்த டிராயிங்ல பார்த்த மாதிரி லென்த் இன்டு பிரெத் இன்டு விட்த் தான் நம்ம வந்து பண்ணணும். சோ அதனால 3 அட்ரிபியூட்ங்கிறதுனால லென்த், பிரெத், ஹைட் நான் வந்து 3 வேல்யூஸ் நான் வந்து ரிசீவ் பண்றதுக்காக இந்த இடத்துல 3 பாராமீட்டர்ஸ் கொடுத்திருக்கேன். இந்த இடத்துல நீங்க லென்த், பிரெத், ஹைட் தான் தரணும்ங்கிறது கிடையாது. உங்க இஷ்டத்துக்கு நீங்க வேற நேம் கொடுத்துக்கலாம். பட் இந்த மாதிரி கொஞ்சம் டெக்னிக்கலா கொடுத்தோம் அப்படின்னா ஃபர்தரா நம்ம பெரிய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணும்போது இதோட கண்டினியூஷன் பார்ட் வேற யாராவது டெவலப் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சோ அதனாலதான் கொஞ்சம் இந்த மாதிரி காமன் நேம்ஸ் வந்துட்டு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் லென்த்ல வாங்குறத செல்ஃப் இன்டூ லென்த்ல சொல்லியாச்சு, பிரெத்ல வாங்குறத செல்ஃப் டாட் பிரெத்ல சொல்லியாச்சு, ஹைட்ல வாங்குறத செல்ஃப் டாட் ஹைட்ல ஸ்டோர் பண்ணிக்க சொல்லியாச்சு. சோ இப்போ பிரிண்ட் கியூப் அப்படின்னு சொல்லிட்டு லென்த்ல வாங்குனது, பிரெத்ல வாங்குனது, ஹைட்ல வாங்குனது மூணுத்தையுமே வந்துட்டு மல்டிப்ளை பண்ண சொல்றோம். மல்டிப்ளை பண்ண சொன்னதை நாம வந்துட்டு பிரிண்ட் பண்றோம். சோ அடுத்து என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ் ரெக்டாங்கிளுக்கு நம்ம வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். அந்த கிளாஸ் நம்ம வந்து கால் பண்ணும்போது 2 பாராமீட்டர்ஸ் நம்ம வந்து தரும். சோ சே 2, 3 அப்படின்னு சொல்றோம். சோ 2, 3 சொல்லும் போது எங்க போகும்னு பாத்தீங்கன்னா அந்த லென்த்ல வந்துட்டு 2 போகும், பிரெத்ல வந்துட்டு 3 போகும். சோ இந்த இடத்துல 2 சேவ் ஆகும், இந்த இடத்துல 3 சேவ் ஆகும். சோ 2 into 3 அப்படின்னு இந்த இடத்துல இருக்கும். சோ 2 into 3 பண்ணும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல 6ங்கிற ஆன்சர் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிடும். சோ அடுத்து என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா கியூபுக்கு C அப்படின்னு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். இந்த இடத்துல 3 வேல்யூஸ் தரும், 2, 3 and 4 தரும். சோ இந்த இடத்துல 2 இருக்கும், இங்க 3 இருக்கும், ஹைட்ல இந்த இடத்துல 4 இருக்கும். சோ இங்க ரிசீவ் ஆகும்போது 2, 3, 4 அப்படின்னு இருக்கும். சோ இந்த இடத்துல நம்மளுக்கு அப்போ 2 into
3 into 4 அப்படின்னு இருக்கும். So இதை மூணுமே நம்மளுக்கு மல்டிப்ளை பண்ணா 4 3s are 12, 12 2s are 24. So 24ங்கிற வேல்யூவை நம்மளுக்கு இந்த இடத்துல கியூப் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிடும். சோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு இந்த கான்செப்ட்ல நம்மளுக்கு இந்த இடத்துல நடந்திருக்கு. சோ இது வந்து நாம யூஸ்வலா நாம பைத்தான்ல ரெக்டாங்கிளுக்கும் கியூபுக்கும் கோட் பண்ணு அப்படின்னு சொன்னா கோட் பண்ற மெத்தட். இந்த இடத்துல நீங்க யோசிக்கலாம் கன்ஸ்ட்ரக்டர் தான் தரணுமா, வேற மெத்தட் நேம் தரக்கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா தரலாம். சோ கன்ஸ்ட்ரக்டரா இருந்தது அப்படின்னா நம்ம வந்துட்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போதே நமக்கு ரன் ஆயிடும். சோ அதுக்காக நான் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்டர் கொடுத்திருக்கேன். சோ கன்ஸ்ட்ரக்டரா இல்லாம நீங்க இந்த இடத்துல மெத்தட் 1 மெத்தட் 2 அந்த மாதிரி எந்த நேமா வேணாலும் நீங்க கொடுத்துக்கலாம். வேற மெத்தட் நேம் கொடுத்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் ஆப்ஜெக்ட் டாட் மெத்தட் நேம் வச்சு நம்ம வந்து கால் பண்ணணும். சோ அது நம்மளோட யூசர் கன்வீனியன்ட் தான். சோ எப்படி வேணுமோ அதை நம்ம வந்து பண்ணிக்கலாம். சோ இதுதான் வந்துட்டு நார்மலா நம்ம போடக்கூடிய ப்ரோக்ராம். சோ இப்போ இதே ப்ரோக்ராம வந்துட்டு சூப்பர்ங்கிற கீவேர்ட் வச்சு நம்மளால சிம்பிளிஃபை பண்ண முடியும்ங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, என்னோட கோட் நான் இந்த இடத்துல போட்டுட்டேன். சோ இப்போ இந்த இடத்துல என்னோட கோட் போட்டுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோட நான் வந்து ரன் பண்றேன். சோ சேம் அதே மாதிரி ரெக்டாங்கிளுக்கு 6 கியூபுக்கு 24 அப்படின்னு எனக்கு வந்து வேல்யூ கரெக்டா வந்திருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல நான் என்னோட சூப்பர்ங்கிற வேர்டை வந்து நான் இந்த இடத்துல யூஸ் பண்ணிருக்கேன். சோ இந்த இடத்துல நாம இப்போ ஒரு ப்ரோக்ராம்ல எந்த இடத்துல சூப்பர் யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ண தேவையில்லைங்கிறத நீங்க பாத்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல எல்லாம் ஒரே மாதிரி ஸ்டெப்ஸ் வந்து ரிப்பீட் ஆகுதோ அந்த இடத்துல எல்லாம் நாம வந்துட்டு இந்த சூப்பர்ங்கிறத நாம வந்து யூஸ் பண்ணலாம். சோ இந்த இடத்துல ரெக்டாங்கிள் கண்டுபிடிக்கிற இடத்துல நாம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்துட்டு 2 வேல்யூஸ் இருக்கும். சோ இந்த 2 வேல்யூஸை நாம வந்துட்டு மல்டிப்ளை பண்ணணும். சோ கியூப் கண்டுபிடிக்கிற இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட 3 வேல்யூஸ் இருக்கும். சோ இந்த 3 வேல்யூஸை நாம வந்துட்டு மல்டிப்ளை பண்ணணும். சோ இந்த இடத்துல ரெண்டுத்துக்கும் இருக்க காமனா இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்கேயும் 2 வேல்யூ ரிசீவ் பண்ணணும், இங்கேயும் 2 வேல்யூ வந்து ரிசீவ் பண்ணணும். சோ இந்த ஸ்டெப்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு காமனா இருக்கு இல்லையா? சோ இந்த மாதிரி ஒரு சிலது காமனா இருக்கும்போது அந்த மாதிரி இடத்துல நம்ம சூப்பர்ங்கிறத நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். சோ இப்போ இந்த கோட்ல நம்மளுக்கு சூப்பர்ங்கிறத வச்சு நம்ம எப்படி இந்த அவுட்புட் எடுத்துட்டு வந்தோம்ங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். சோ சூப்பர்ங்கிறது எப்பயுமே நம்மளால இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட்ல தான் எடுத்துட்டு வர முடியும். பிகாஸ் சூப்பர் அப்படின்னா பேஸ் கிளாஸ்ல இருக்கக்கூடிய மெத்தட்ஸை எக்ஸஸ் பண்றது தான் வந்துட்டு சூப்பர். சோ இந்த இடத்துல நான் என்னென்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளாஸ் ஷேப் அப்படின்ற ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிருக்கேன், கிளாஸ் ரெக்டாங்கிள் ஒன்னு கிரியேட் பண்ணிருக்கேன், கிளாஸ் கியூப் ஒன்னு கிரியேட் பண்ணிருக்கேன். சோ இந்த இடத்துல ஷேப்ங்கிறத நான் வந்துட்டு இந்த ரெக்டாங்கிள் இன்ஹெரிட் பண்ணிருக்கேன், இந்த ஷேப்ங்கிறத நான் கியூப்லயும் நான் வந்து இந்த இடத்துல இன்ஹெரிட் பண்ணிருக்கேன். என்ன இந்த இடத்துல காமனா பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா லென்த்தும் பிரெத்தும் வந்து நம்ம ரெண்டு இதுலயுமே நம்ம வந்து ரிசீவ் பண்றோம். சோ ரெக்டாங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கும் லென்த் பிரெத் தேவை, கியூப் கண்டுபிடிக்கிறதுக்கும் லென்த் பிரெத் தேவை. சோ காமனா இருக்கக்கூடிய விஷயத்த நான் வந்து இந்த இடத்துல நான் வந்து போட்டுட்டேன். சோ லென்த் பிரெத் வாங்கி அதை வந்து செல்ஃப் டாட் லென்த் அப்படின்ட்டும் செல்ஃப் டாட் பிரெத் அங்கிற நேம்லயும் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல இந்த ஷேப்ல நான் வந்துட்டு கோட் கொடுத்துட்டேன். அடுத்து ரெக்டாங்கிள் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணிட்டு அந்த முன்னாடி நம்ம கொடுத்த இந்த மெத்தடை நான் வந்துட்டு கால் பண்றேன். சோ சூப்பர் டாட் இனிட் லென்த் கமா பிரெத் அப்படின்னு நான் 2 பேராமீட்டர்ஸ் வச்சு நான் வந்து கூப்பிடுறேன். அதுக்கப்புறம் பிரிண்ட்ல அதே ஸ்டேட்மெண்ட் தான். கியூப்லயும் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா அதே மாதிரி சூப்பரை நான் வந்து கால் பண்றேன். சோ சூப்பர் அப்படின்னா இதோட பேஸ் கிளாஸ் வந்துட்டு ஷேப். சோ ஷேப்ல போய் பார்க்கும், ஷேப்ல இருக்கக்கூடிய இந்த லைனை வந்து நம்மளுக்கு வந்து அக்சஸ் பண்ணும். சோ இப்போ 2,3 அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா சோ ரெக்டாங்கிள் நான் ஃபர்ஸ்ட் கால் பண்றேன், உள்ள போகும், இது வந்து நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகும். சோ லென்த்ல வந்துட்டு 2, பிரெத்ல 3ன்னு இருக்கும். அடுத்து உள்ள வரும். சோ சூப்பர்ங்கிறத பார்த்துட்டு இதோட பேஸ் கிளாஸ் என்னன்னு பார்க்கும். பேஸ் கிளாஸ் வந்துட்டு நம்ம வந்து ஷேப் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சோ ஷேப்ல இருக்கக்கூடிய இந்த இனிட் மெத்தடை நம்ம போய் பார்க்கும்போது லென்த் கமா பிரெத்ல என்னென்ன வேல்யூஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த 2,3 இருக்கும். சோ 2,3 அப்படின்ட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல போய் நம்மளுக்கு பார்க்கும். சோ இங்க போகும்போது லென்த்ல 2 3 அப்படின்னு இருக்கும். சோ இங்க 2 3 அசைன் ஆகும். சோ இந்த இடத்துல திரும்ப 2 3 மல்டிப்ளை பண்ணி இந்த இடத்துல 6 பிரிண்ட் பண்ணிருக்கு. சோ அடுத்து இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா கியூபுக்கு வந்துட்டு 2 3 4 அப்படின்னு நம்ம வந்து வேல்யூஸ் கொடுத்துருக்கோம். சோ இங்க போகும்போது இங்க 2 இங்க 3 இங்க 4ன்னு வேல்யூஸ் போகும். சோ இங்க சூப்பர் அப்படின்னா நம்மளோட பேஸ் கிளாஸ் பார்க்கும். பேஸ் கிளாஸ் வந்து ஷேப் தான். சோ ஷேப் டாட் இனிட்ல நம்மளுக்கு வந்துட்டு லென்த் அண்ட் பிரெத் 2 வேல்யூஸ் தான் நம்ம வந்து இந்த இடத்துல பாஸ் பண்றோம். சோ இங்க ரிசீவ் பண்ணும்போது 3 வேல்யூஸ் வாங்குறோம். பட் இந்த இடத்துல 2 வேல்யூ தான் நம்ம வந்து பாஸ் பண்றோம், லென்த்தையும் பிரெத்தையும். அப்ப 2,3 மட்டும் தான் இருக்கும். சோ 2,3 மட்டும் எடுத்துட்டு இது வந்து மேல போகும். சோ 2 3 இந்த இடத்துல இருக்கும். சோ இங்க 2 அண்ட் இங்க 3 அசைன் ஆயிடும். சோ திரும்ப இங்க வரும். இங்க அடுத்த லைன்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைட்ல நம்ம 4 வாங்கியிருக்கோம் இல்லையா? சோ அதை வந்துட்டு இந்த இடத்துல நாம கொடுக்குறோம். சோ இந்த இடத்துல செல்ஃப் டாட் ஹைட்ல 4ங்கிற வேல்யூ இருக்கும். சோ லென்த்ல வந்துட்டு 2 இருக்கு, பிரெத்ல வந்துட்டு 3 இருக்கு, ஹைட்ல வந்துட்டு 4 இருக்கு. சோ 4 3s are 12, 12 2s are 24 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணிருக்கு. சோ இப்போ இந்த கோடிங்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ் ஷேப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கிரியேட் பண்ணிடுறோம். இந்த 2 வேரியபிள்ஸ் லென்த்தும் பிரெத்தும் வாங்கி இந்த செல்ஃப் டாட் லென்த் செல்ஃப் டாட் பிரெத்ங்கிறத சேவ் பண்றதுக்கு தனித்தனியா நாம இந்த இடத்துல கோடிங் எழுதாம ஒரே இடத்துல இந்த கோட் எழுதிட்டு இந்த சூப்பர்ங்கிற கீவேர்டு வச்சுட்டு இங்கேயும் அக்சஸ் பண்ணிக்கிறோம், இந்த சூப்பர்ங்கிற கீவேர்டு வச்சுட்டு நம்ம வந்து இங்கேயும் அக்சஸ் பண்ணிக்கிறோம். இதுதான் வந்துட்டு இந்த ப்ரோக்ராம்ல நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு இந்த சூப்பர்ங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணி.
ஓகே, இப்போ இதே கூட இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி பார்க்கலாம். ஓகே, என்னோட கோட் நான் இந்த இடத்துல போட்டாச்சு. ஸோ போட்டுட்டு நான் வந்து ரன் பண்றேன். ஸோ சேம் அதே மாதிரி தான் எனக்கு இந்த இடத்துல அவுட்புட் வந்திருக்கு. ஸோ ப்ரீவியஸ் கோட்ல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கிளாஸ்ல லென்த் பிரெத் வேல்யூ வாங்கி அசைன் பண்றது மட்டும் தான் நாம வந்துட்டு இந்த இடத்துல நம்ம வந்து கொடுத்துருந்தோம். ஆனா நம்ம கிட்ட காமனா இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ ரெண்டு இதுலயுமே நம்மளுக்கு வந்துட்டு லென்த் பிரெத் ஹைட் வாங்குறது மட்டும் இல்லாம இதுலயும் நம்மளுக்கு லென்த்தையும் பிரெத்தையும் மல்டிப்ளை பண்ணணும், இதுலயும் நம்மளுக்கு லென்த்தையும் பிரெத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். சோ ப்ரீவியஸ் கோட்ல இந்த ஸ்டெப்பை மட்டும் தான் நாம வந்துட்டு இந்த ஷேப்புக்குள்ள எழுதிருந்தோம். இந்த கோட்ல என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த லென்த்தையும் பிரெத்தையும் மல்டிப்ளை பண்ற வேல்யூ நம்ம வந்து இந்த இடத்துலயே கொடுத்துரும். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இப்ப என்ன பண்றோம்னு பாக்கலாம். சோ ஷேப் கிரியேட் பண்ணியாச்சு, அதே மாதிரி பேராமீட்டர்ஸ் கொடுத்தாச்சு. லென்த் பிரெத் ரெண்டுத்தையும் ரிசீவ் பண்ணி லென்த் பிரெத் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி செல்ஃப் டாட் ரிசல்ட்ங்கிற வேரியபிள்ல சேவ் பண்ணிக்கோங்கிறதையும் நம்ம வந்து சேர்த்து சொல்லிடுறோம். சோ கிளாஸ் ரெக்டாங்கிள்னு கொடுக்குறோம், ஷேப்பை இன்ஹெரிட் பண்றோம், அதே மாதிரி இனிட் கோட் எழுதுறோம். அதுக்கப்புறமேட்டு கிளாஸ் கியூப்னு கொடுத்துட்டு ஷேப்பை இன்ஹெரிட் பண்ணிட்டு அதே மாதிரி இனிட்ல கோட் எழுதிடுறோம். சோ ஆர்ல ரெக்டாங்கிள் நம்ம வந்துட்டு 2,3ங்கிற வேல்யூஸ் பாஸ் பண்றோம். சோ 2,3ங்கிற வேல்யூ எங்க போகும்? சோ அடுத்து நம்மளுக்கு கால் பண்ணும். சோ சூப்பர் அப்படின்னா ஷேப்ல இருக்கக்கூடிய இந்த யூனிட்டுக்கு போகும். சோ லென்த்ல 2 அண்ட் பிரெத்ல 3 இருக்கும். சோ 2 into 3 மல்டிப்ளை பண்ணி 6ன்னு வரத செல்ஃப் டாட் ரிசல்ட்ங்கிறதுல RESங்கிறதுல சேவ் பண்ணி வச்சுக்கும். அடுத்த லைன்ல என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, பிரிண்ட் செல்ஃப் டாட் RESல என்ன இருக்கோ அதை பிரிண்ட் பண்ண நான் சொல்றேன். சோ அது வந்துட்டு எனக்கு இந்த இடத்துல வந்து பிரிண்ட் ஆயிடும். சோ அடுத்து கியூபுக்கு அதே மாதிரி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு உள்ள வரும். இந்த இடத்துல 3 பேராமீட்டர்ஸ் 2, 3 and 4 இருக்கும். அடுத்த லைனுக்கு போகும்போது 2 and 3 மட்டும் தான் நாம இந்த இடத்துல அனுப்புறோம். சோ அப்ப இந்த இடத்துல 2 and 3 மட்டும் தான் நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கும். சோ லென்த்ல வந்துட்டு 2, பிரெத்ல வந்துட்டு 3 மட்டும் தான் இருக்கும். சோ 2 and 3 இருக்கும். சோ இதை மல்டிப்ளை பண்ணி திரும்ப 6ங்கிற வேல்யூவை நம்மளுக்கு செல்ஃப் டாட் RESல நம்மளுக்கு வந்து வச்சுக்கும். சோ அடுத்து என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்மளுக்கு ஹைட்டை வந்து வாங்கணும். சோ ஹைட்ல வந்துட்டு 4ங்கிறத நம்ம வந்து கொடுத்தாச்சு. சோ அடுத்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செல்ஃப் டாட் ரெஸ்ட்ல என்ன இருக்கோ அதையும் இந்த ஹைட்டையும் மல்டிப்ளை பண்ணுன்னு சொல்றேன். சோ செல்ஃப் டாட் ரெஸ்ட்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, லென்த் இன்டு பிரெத் இருக்கு. சோ இது ரெண்டுத்தையும் ஆல்ரெடி மல்டிப்ளை பண்ணி வச்சிருச்சு. மல்டிப்ளை பண்ணி வச்ச ஆன்சரோட செல்ஃப் டாட் ஹைட்டை நம்ம வந்து மல்டிப்ளை பண்ண சொல்றோம். அப்போ 6 into 4 வரும். சோ 6 into 4 பண்ணும்போது நமக்கு 24ங்கிற ஆன்சர் வரும். 24 நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிருக்கு. சோ இந்த மாதிரியுமே நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். சோ இது எல்லாமே நம்மளுக்கு காமனா நடக்கக்கூடிய ப்ராசஸ். சோ இந்த காமனா நடக்கக்கூடிய ப்ராசஸ் எல்லாத்தையுமே ஒரு கிளாஸ்ல கொடுத்துட்டு அதை வந்து சூப்பர்ங்கிற கீவேர்ட் வச்சு இந்த இடத்துலயும், சோ சூப்பர்ங்கிற கீவேர்ட் வச்சு இந்த இடத்துலயும் நம்ம அந்த லைன்ஸை யூஸ் பண்ணிக்க முடியும். சோ இதால என்ன அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா, இந்த 3 லைன்ஸை நாம வந்துட்டு திரும்ப இந்த இடத்துல ஒரு வாட்டி இந்த இடத்துல ஒரு வாட்டின்னு ரிப்பீட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சோ இந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும் நீங்க எழுதிட்டீங்க அப்படின்னா போதும். சோ இதை வந்து இந்த இடத்துலயும் இந்த ஒரே லைனை வச்சு நம்மளால ரீஅக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ இதே கூட நம்ம இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி பார்க்கலாம். இப்போ சப்போஸ் நம்மளுக்கு இன்னொரு டாஸ்க் தராங்க. என்ன டாஸ்க் தராங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஸ்கொயருக்கும் நம்மள ஏரியாவை கண்டுபிடிக்க சொல்றாங்க. சோ ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பாத்தீங்கன்னா, a ஸ்கொயர். நம்மளுக்கு வந்து ஒரு வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் 4 தராங்க அப்படின்னா, சோ 4 into 4 நம்ம வந்துட்டு பண்ணணும். சோ 4 4s are 16. சோ 16 தான் உங்களோட ஏரியா அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும். சோ ஸ்கொயருக்கு நீங்க கண்டுபிடிங்கன்னு சொன்னாங்கன்னா, இதே கோட்ல எப்படி மாடிஃபை பண்றது நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ என்னோட கோட் நான் போட்டுட்டேன். சோ போட்டுட்டு ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது என்னோட அவுட்புட் வந்து கரெக்டா வந்துருச்சு. சோ ஸ்கொயருக்கு வந்துட்டு 4 வந்துருச்சு, ரெக்டாங்கிளுக்கு 9 வந்துருச்சு, கியூபுக்கு 64 அப்படின்னு வந்துருச்சு. சோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்றோம்ங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். சோ இப்போ எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்துட்டு ஃபார்முலா தெரியும். சோ இப்போ ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும் என்ன ஃபார்முலான்னு உங்களுக்கு வந்து தெரியும். சோ a into a நம்ம வந்து பண்ணுவோம். சோ ரெக்டாங்கிள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன ஃபார்முலான்னு தெரியும். லென்த் into பிரெத் பண்ணணும். கியூப் பண்ணணும் அப்படின்னா a கியூப், அதாவது a into a into a. சோ இதுதான் 3 ஃபார்முலா. சோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஒரு சிமிலாரிட்டி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இதை 2 times மல்டிப்ளை பண்ணணும், இதுவும் 2 times மல்டிப்ளை பண்ணணும். இந்த இடத்துலயும் நம்மளுக்கு 2 மல்டிபிளிகேஷன்ஸ் நம்மளுக்கு வந்து தேவைப்படுது. சோ இப்போ இதை வந்துட்டு எப்படி நம்ம சூப்பர்ங்கிற கோட்ல நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணலாம்ங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். சோ இந்த இடத்துல என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா, கிளாஸ் ஷேப் அப்படின்னு வந்து கொடுத்தாச்சு. சோ கொடுத்துட்டு அதே மாதிரி லென்த் பிரெத் அப்படின்ட்டு 2 வேல்யூ கொடுத்துட்டு லென்த்தும் பிரெத்தும் இந்த இடத்துல வாங்கியாச்சு. சோ லென்த்தையும் பிரெத்தையும் மல்டிப்ளை பண்ணி ரிசல்ட்ல சேவ் பண்ண சொல்லியாச்சு. சோ புதுசா ஆட் பண்ணது இந்த கிளாஸோட கோட், இந்த ஸ்கொயரோட கோட் மட்டும் தான். ஸ்கொயரோட ஃபார்முலா என்ன அப்படின்னா a ஸ்கொயர். சோ நாம ஏவை நம்ம வந்து 2 times மல்டிப்ளை பண்ணணும். சோ அது எப்படி பண்றோம்னு பார்க்கலாம். சோ ஷேப் இந்த இடத்துல இன்ஹெரிட் பண்ணியாச்சு. அதே மாதிரி இன்வெர்ட் மெத்தட் நம்ம கொடுத்தாச்சு. சோ அதே மாதிரி ரெக்டாங்கிள் அதே கோட் எழுதியாச்சு, கியூப்ல அதே கோட் எழுதியாச்சு. சோ ஸ்கொயர்ல நான் வந்துட்டு என்ன வேல்யூ தரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2ங்கிற ஒரே ஒரு வேல்யூ மட்டும் தான் நான் தரேன். சோ 2 எடுத்துட்டு எனக்கு இங்க போகும். சோ யூனிட் கால் ஆகும். சோ லென்த்ங்கிற ஒரே ஒரு பேராமீட்டர் தான் நான் வந்து இந்த இடத்துல கொடுத்திருக்கேன். அடுத்து வரும். சோ சூப்பர் டாட் இனிட் லென்த் கமா லென்த் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். சோ லென்த் கமா லென்த்னா என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இந்த லென்த்ல என்ன வேல்யூ இருக்கோ சோ அதே வேல்யூ தான் இந்த இடத்துலயும் இருக்கும், அதே வேல்யூ தான் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துலயும் இருக்கும். சோ நம்மளோட ஷேப்ல இருக்கக்கூடிய யூனிட் நம்மளுக்கு வந்து கால் பண்ணும். சோ இந்த இடத்துல 2,2 அப்படின்னு தான் போகும். சோ எதனால அப்படின்னா, லென்த்ல நாம இந்த இடத்துல 2ன்னு வாங்குறோம், இந்த இடத்துல லென்த் கமா லென்த் அப்படின்னு தான் நான் வந்து இந்த இடத்துல கொடுத்திருக்கேன். பிகாஸ் ஸ்கொயரோட ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா a ஸ்கொயர்.
அதனால லென்த் கமா லென்த் அப்படின்னு நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். சோ மேல போகும். சோ இந்த இடத்துல நம்மளுக்கு 2 இருக்கும், பிரெத்லயும் 2 இருக்கும். சோ இந்த இடத்துலயும் 2, இந்த இடத்துலயும் சொல்லிட்டோம். 2 into 2 வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல 4ங்கிறத self.resல நம்மளுக்கு சேவ் ஆயிருக்கும். சோ அதை எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல பிரிண்ட் ஸ்கொயர்னு சொல்லிட்டு resல இருக்கிறத பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லும்போது நம்மளுக்கு என்ன அவுட்புட் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கொயரோட ஆன்சர் வந்துட்டு 4 அப்படின்னு நம்மளுக்கு இந்த இடத்துல ஆன்சர் வந்துடும். சோ அடுத்து இதுவே நாம ரெக்டாங்கிளுக்கு என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஷேப்பை கொடுத்துட்டு லென்த் அண்ட் பிரெத் வந்து சொல்லியிருக்கோம். அதாவது இந்த வச்சு ரெக்டாங்கிள் கால் பண்ணும்போது 3,3 அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். சோ அப்போ இந்த இடத்துல என்ன போகும்னு பாத்தீங்கன்னா லென்த்ல 3, பிரெத்ல 3 இருக்கும். சோ இந்த இடத்துல நம்மளுக்கு இங்கேயும் 3 இருக்கும், இங்கேயும் 3 இருக்கும். திரும்ப இது வந்து கால் போகும். இந்த இடத்துல 3,3 இருக்கும்போது இது ரெண்டுத்துக்கும் 3,3 அசைன் ஆயிட்டு 3 into 3 வந்துட்டு 9ங்கிற வேல்யூ நம்மளுக்கு இந்த இடத்துல RESல சேவ் ஆயிருக்கும். சோ இப்போ ரிசல்ட்ல இருக்கிறத சேவ் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு என்ன அவுட்புட் வரும் பாத்தீங்கன்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிற மாதிரி ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு 9 ரெக்டாங்கிள் பிரிண்ட் பண்ணிட்டு 9ங்கிற வேல்யூவை அவுட்புட்டா கொடுத்துரும். சோ அடுத்து என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா கியூப்ல 4,4,4ன்னு சொல்லியிருக்கேன். சோ கியூபுக்கு வரும். இந்த இடத்துல 4,4,4ன்னு இருக்கும். சோ இந்த இடத்துல கால் பண்ணும்போது நான் லென்த்தையும் பிரெத்துக்கான வேல்யூ மட்டும் தான் பாஸ் பண்றேன். சோ 4,4ன்னு சொல்லும்போது திரும்ப மேல போகும். இந்த இடத்துல 4,4 அப்படின்னு இருக்கும். சோ திரும்ப 4 into 4 பண்ணும்போது நமக்கு வந்து 16 இருக்கும். சோ 16ஓட என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா ஹைட்ல வந்துட்டு இன்னொரு வேல்யூ நம்ம வந்து வாங்குறோம். சோ அதோட வேல்யூ வந்து 4 தான். சோ 16 இந்த into 4 அப்படி பண்ணும். 16 into 4 வந்துட்டு 64. சோ கியூபோட வேல்யூ வந்துட்டு 64 அப்படின்னு நம்மளுக்கு இந்த இடத்துல அவுட்புட் காட்டும். சோ இதுதான் நம்மளுக்கு இந்த இடத்துல அவுட்புட்டா வந்திருக்கு. சோ ஸ்கொயர்ல வந்துட்டு 4, ரெக்டாங்கிள் 9, கியூப்ல 64 அப்படின்னு நம்மளுக்கு இந்த இடத்துல அவுட்புட்டா வந்திருக்கு. சோ இப்ப திடீர்னு இந்த மாதிரி ஒரு ஸ்கொயருக்கும் நீங்க வந்துட்டு ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு ஒரு திடீர்னு சொன்னாங்க அப்படின்னாலும் நம்மளோட முன்னாடியே நம்ம எழுதி வச்சிருக்க கோட்ல இருந்து நம்ம இந்த சூப்பர்ங்கிற கீவேர்ட் கொடுத்து அதை அக்சஸ் பண்ணி நம்மளுக்கு வேண்டிய மாதிரி நம்மளால இந்த மாதிரி கூட மாடிஃபை பண்ணிக்க முடியும். சோ இந்த மாதிரி தான் சூப்பர்ங்கிற கீவேர்டை நம்மளுக்கு ரியல் டைம்ல நம்மளால ரொம்பவே ஈஸியா நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கோடை நீங்க திரும்ப 4-5 இடத்துல எழுதணும் அப்படின்னா சோ அந்த இடத்துல எல்லாம் நாம அதை எலிமினேட் பண்றதுக்காக ஒரு கிளாஸுக்குள்ள நீங்க அந்த கோடை ஒரு வாட்டி கொடுத்துட்டு அதை வந்து இந்த சூப்பர்ங்கிற கீவேர்ட் கொடுத்துட்டு நம்ம வந்து திரும்ப நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். சோ செகண்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கிளாஸோட பேர் வந்துட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல டக்குன்னு பார்த்தோம்னா எக்ஸ்பிளிசிட்டா தெரியாது. சோ அதுதான் சூப்பர்ல இருக்கக்கூடிய மெயின் அட்வான்டேஜ். சோ மெயினா சூப்பர் எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஸ்கொயர்ங்கிற கிளாஸ்க்குள்ள நீங்க சூப்பர் யூஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த ஸ்கொயர்ங்கிற கிளாஸோட பேஸ் கிளாஸ் என்னன்னு பார்ப்போம். அந்த பேஸ் கிளாஸ்ல இருக்கக்கூடிய மெத்தட்ஸ் எல்லாத்தையுமே அக்சஸ் பண்றதுக்காக தான் இந்த சூப்பர்ங்கிற கீவேர்டு வந்து நம்மளுக்கு மெயினா யூஸ் ஆகும். சோ இது வந்து கன்ஸ்ட்ரக்டராகவும் இருக்கலாம், கன்ஸ்ட்ரக்டர் இல்லாம நார்மலா இருக்கக்கூடிய மெத்தட்ஸையும் நம்மளால அக்சஸ் பண்ணிக்க முடியும். சோ ப்ரீவியஸா இப்ப நம்ம பார்த்த வீடியோஸ்ல இருந்து பிளஸ் இந்த வீடியோல இருந்து சூப்பர்ங்கிற கீவேர்ட் என்ன, அதை வந்து எதுக்காக யூஸ் பண்றோம், ரியல் டைம்ல எந்த இடத்துல யூஸ் பண்றோம்ங்கிறது ரொம்பவே கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹாப்பி லேர்னிங். பை பை.